உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறவங்கள, உங்கள் கால்ஸை அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறவங்கள திருப்பி உங்ககிட்ட பேச வைக்க முடியுமா? உங்கள் கால்ஸுக்கும் உங்கள் மெசேஜுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண வைக்க முடியுமா? கட்டாயமாக முடியும். இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் நம்பினீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னிக்கை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்கிற மாதிரி இந்த சீக்ரெட் மிரக்கிள் கூட நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, உங்ககிட்ட பேசாதவங்க கூட உங்ககிட்ட திருப்பி வந்து பேசுவாங்க. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 Sense யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்ம சேனல் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கட்டாயமாக அதுவும் இந்த மிரக்கிள் கூட உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட், இந்த வீடியோவை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு செப்பரேஷனில் இருக்கிறவங்க, ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கிட்ட பேசாமல் இருக்கும்பொழுது நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ நான் சொல்கிற மாதிரி நினச்சி பாருங்களேன், உங்ககிட்ட திருப்பி மறுபடியும் ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்ககிட்ட பேசி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஒரு சூப்பரான மிரக்கிள் கோட் இருக்குங்க. இந்த கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பட் அதுக்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் எண்ணங்களில் தான் இருக்குது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெக்னிக். பட் முதல்ல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சி உங்களை விட்டு போனவங்க பின்னாடி என்கிட்ட திருப்பி பேசு, எனக்கு மெசேஜ் அனுப்பு, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்னு என்றைக்குமே நெவர் பெக் ஃபார் ரெஸ்பெக்ட். உங்களுக்கான மதிப்பு, உங்களுக்கான வேல்யூவை நீங்கள் க்ரியேட் பண்ணலைன்னா இந்த உலகத்தில் யாராலையும் அந்த வேல்யூவை உங்களுக்காக க்ரியேட் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே அடல்ட்ஸ், நம்ம குழந்தைகள் இல்லை, இவர்களை சார்ந்து தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு. அப்போது உங்களுக்கான வேல்யூவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா முதல்ல கெஞ்சாதீங்க, திருப்பி வா மெசேஜ் பண்ணு அப்படின்னு கெஞ்சாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். சரி, முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பிங்க் கலர் பென், ஒரு பிங்க் இங்க் பென், அவ்வளோதாங்க. அப்புறம் நீங்கள் ஈர்க்கணும்னு நினைக்கிறவருடைய புகைப்படம், ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே, இல்லை என்னால் நினச்சி பார்த்தாலே அவங்க முகம் எனக்கு வந்துடும் அப்படின்னா ஓகே. பட் புகைப்படம் இருக்கிறது இன்னும் பெட்டர். அது ஏன் அப்படி சொல்கிறேன்றது போக போக உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மற்றபடி ஒரே ஒரு பர்ஃப்யூம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம், இல்லை உங்கள் 2 பேருக்குமே சேர்ந்து பிடிச்ச ஒரு சென்ட், ஏதோ ஒன்று, அதை வச்சுக்கோங்க. இவ்வளோதான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். சரி, இந்த டெக்னிக்கை யாரெல்லாம் பண்ணலாம்? எத்திக்கலாக இருக்கிற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். காதலன் காதலி, கணவன் மனைவி, நண்பர்கள், இவங்கக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் தவறான விஷயங்களுக்கு இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக பயன்படுத்துறாதீங்க. சரி, எப்போ இந்த டெக்னிக்கை ஆரம்பிக்கணும்? என்னைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாங்க, சாட்டர்டே தவிர. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே எல்லா நாளுமே நீங்கள் இந்த டெக்னிக்கை ஆரம்பிக்கலாம். சாட்டர்டேயை தவிர, சனிக்கிழமையை தவிர எல்லா நாளுமே எப்போ வேணாலும் இந்த டெக்னிக்கை ஆரம்பிச்சிக்கலாம். ஐடியல் டைம் எப்போ? தூங்க போகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு தூங்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் ரெடி. நீங்கள் தூங்க போகிறீங்க, ஒரு 9 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா அவங்களுடைய புகைப்படம், அந்த பிங்க் பென், அந்த பர்ஃப்யூம் 3த்தையும் எடுத்துகிட்டு உங்கள் பெட்டில் போய் படுத்துருங்க. படுத்துட்டு அந்த ஃபோட்டோவை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஒரு அங்கமாக கவனிங்க. முடி, புருவம், கண்கள், மூக்கு, உதடு, கழுத்து, எவ்வளோ அந்த ஃபோட்டோ எவ்வளோ பெருசோ ஒன்றா அப்படியே ஸ்கேன், பாடி ஸ்கேன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்ச அந்த தருணங்களை பற்றி, நீங்கள் 2 பேரும் நல்லா சிரித்து பேசின விஷயங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இங்கே எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் இப்போ இந்த பாடி ஸ்கேன் பண்ணும்பொழுதும் சரி, அண்ட் நீங்கள் வந்து அவங்கள பற்றி, அந்த சந்தோஷமான தருணங்களை பற்றி, அவர்கள கூட இருந்த அந்த சிறப்பான சம்பவங்களை பற்றி நினைக்கும் பொழுது எங்கேயுமே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. இவங்க இப்படி பண்ணாங்க, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியை இந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஜஸ்ட் த 2 of you. உங்களை மீறி இந்த விஷுவலைசேஷனில் வேறு யாருமே இல்லை. ஸோ நடந்த விஷயங்களெல்லாம், அப்படியே சந்தோஷமாக இருந்த விஷயங்களெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. இப்போது இதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர்களுடைய கண்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த கண்களை பார்த்து பேச ஆரம்பிங்க. நிறைய அஃபர்மேஷன்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு ஒரு 3 அஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். மிக அழகான நாட்களை நீ எனக்கு பரிசளித்ததற்கு நன்றி. மிக அழகான நாட்களை எனக்கு பரிசளித்ததற்கு நன்றி. உன் அன்பிற்கு நன்றி. அன்பால் நிறைந்த அந்த பொன்னான நாட்களுக்கு நன்றி. உன் அன்புக்கு நன்றி. உன் அன்பால் நிறைந்த அந்த பொன்னான நாட்களுக்கு நன்றி
இந்த அஃபர்மேஷன்ஸ் உதாரணத்துக்கு கொடுத்தது தான். பட் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கரான அஃபர்மேஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இன்னும் நிறைய அஃபர்மேஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இன்னும் நிறைய தருணங்களை நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியும். இங்கே உங்கள் பார்ட்னருடைய பேரையும் உங்களுடைய பேரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக உங்களுக்கு இப்போ ஒரு 2-3 அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க கண்ணை பார்த்து பேச ஆரம்பிங்க. நம்ம டெலிபதி மெத்தட் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா? கண்களை பார்த்து பேசுங்க. எப்போவுமே நீ என்கிட்ட வா அப்படின்றத மட்டும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் பண்ணுறேன், நீ எடுக்க மாட்டேங்கிற, என்னை அவாய்ட் பண்ணுற, இதெல்லாம் அந்த இடத்துல பேசாதீங்க. நீ வா, திருப்பியும் அந்த அன்பான வாழ்க்கைக்குள்ளே வா, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய சந்தோஷமான நாட்களாக மாற்றக்கூடிய விஷயங்களில் மட்டுமே இருக்கட்டும். இப்படி ரொம்ப பாசிட்டிவாக அந்த கண்களை பார்த்து மட்டுமே நீங்கள் பேச போகிறீங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கக்கூடாத 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நெகட்டிவான விஷயங்கள், உங்களுடைய சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக 3வது மனிதர், இவங்க வந்தாங்க, அவங்க இது பண்ணாங்க, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள் 2 பேருக்கான தருணங்களை மட்டும்தான் இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம எப்போவுமே நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சீக்ரெட் மிரக்கிள் கோட்ஸை எங்கே எழுதுவோன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். உங்களுடைய ரிஸ்ட், இடது ரிஸ்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்க அந்த மணிக்கூண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாட்ச் கட்டுற இடம் கீழே, அந்த ஸ்ட்ராப் கட்டுற இடத்துல, அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட அந்த இமேஜை நான் போட்டு விட்றேன். அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிற நம்பரை நான் சொல்கிற மாதிரி எழுத போகிறீங்க. 6674, அது கீழே 6032. ஆங்கிலத்திலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 6674, அதுக்கு கீழே 6032. இந்த நம்பரை சின்னதாக எழுதிக்கோங்க அந்த பிங்க் பெனில். எழுதிக்கிட்டு அதை சுற்றி 3 சர்க்கிள் போட்டுருங்க. அதை சுற்றி 3 சர்க்கிள் போட்டு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம் இருக்கும் இல்லையா, ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம் நான் சொல்லியிருந்தேன் முதல்ல, அதை அது மேலே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இப்போ திருப்பி நீங்கள் விஷுவலைஸ் பண்ண அத்தனை விஷயமுமே அந்த ஃபோட்டோவில் அந்த நபருடைய கண்களை பார்த்து அப்படியே பேச ஆரம்பிங்க. பேசுங்க, நினச்சிக்கோங்க, எதுனாலும் ஓகே. இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு பில்லோ கீழே அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு தூங்கிடுங்க. இதை டெய்லி பண்ணுங்கள். எவ்வளோ நாள் பண்ணணும்னு கேட்காதீங்க. உங்களுடைய இன்டென்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ 200% கட்டாயமாக அவங்க உங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும். எந்த நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் உங்கள் மைண்டில் கொண்டு வந்துடாதீங்க. தைரியமாக பண்ணுங்கள். இதை பண்ண போகிறீங்கன்னா நான் கண்டிப்பாக இதை பண்ண போகிறேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பண்ணிவிட்டு அது எப்படி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆச்சு, எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எவ்வளோ நாள் பண்ணணும்னு கேட்காதீங்க. நமக்கு ஒரு பொருள் வேணும்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா, இல்லை நமக்கு ஒரு மனிதர் வேணும்னா போராடணும். யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் இட். எவ்வளோ நாள்னு இப்போவே உங்கள் மனசை குறுகிக்காதீங்க. இது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் நம்பர். யூஸ் இட் அண்ட் லெட் மீ நோ. ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு யாராவது இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுத்தி பார்க்கட்டுமே. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம தனிமையில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. நோபடி வாண்ட்ஸ் டு பி அலோன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது அதோடைய பலமே வேறு, அந்த சக்தியே வேறு. அதை நமக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது, இதுக்கும் ஒரு வழி இருக்குது அப்படின்றத பகிர்ந்துக்கும் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷத்தை கொண்டு வரீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் RN. as always, keep smiling.